எங்கள் மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த வேளையிலே தொடர்ந்து நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற பிரகாரமாய் இன்றைக்கும் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் தியானிப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவாராக. நாம் கடந்த வாரத்திலே யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தைகள் 28ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது ஒரு 78ஆம் வசனத்திலே நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவையை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நாமும் செய்யும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்மை ஒரு நாளும் தனியே இருக்க விடமாட்டார். அவர் தம்முடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷராய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் அவருடைய விசுவாசம் மெய்யானதா என்று சொன்னால், அவருடைய விசுவாசம் மெய்யா இருக்குமானால் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்லியிருக்க மாட்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் விசுவாசம் எப்படிப்பட்டது, எந்த விசுவாசத்திலே மனிதர்கள் காணப்படுகிறார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட விசுவாசம் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்திருக்கிற விசுவாசம் இடத்துல இருக்குமானால் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நீங்கள் என் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிச்சயமாக சொல்லியிருப்பானால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருக்கிறீர்கள். அப்போ உபதேசத்திலே நிலைத்திருக்கிறதா நமக்கு என்னவா இருக்கிறது? விசுவாசமா இருக்கிறது. கர்த்தருடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்கும் போதுதான் அந்த விசுவாசத்திலும் நாம் நிலைத்திருக்க முடியும். உபதேசத்தில் நிலைத்திருக்கவில்லை என்றால் நிச்சயமாய் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாது. அப்போ உபதேசம் கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்திலே நாம் நிலைத்திருந்தால்தான் நாம் விசுவாசத்திலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆண்டவர் அதன் தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது நீங்க சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ உங்கள் விசுவாசம் உண்மையாக நீங்க என்ன பண்ணுவீங்க? சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு தெரியும் சத்தியமாவது இயேசு கிறிஸ்து. அது ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருப்பேன் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். இங்கே இந்த 32ஆம் வசனத்துல சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லும் பொழுது இது ஒரு என்ன சொல்றது, ஒரு பொலிட்டிக்கல் சம்பந்தமான ஃப்ரீடம் கிடையாது. இல்ல ஒரு பிசிக்கலா, அதாவது என்ன சொல்றது, சரீரத்தின் பிரகாரமாய் ஒருத்தர் ஒரு பாண்டேஜ்ல இருந்து ஒரு அடிமைத்தனத்துல இருந்து அதிலிருந்து கிடைக்கிற அந்த விடுதலை கிடையாது. இல்ல நம்முடைய மற்ற காரியங்கள், மற்ற தேவைகள் இது நிமித்தமா இருக்கிற விடுதலை கிடையாது. இந்த விடுதலை எதை குறிக்கிறது என்று சொன்னால் மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை. லூக்கா 4:18 எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 4:18. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, தரித்திரம் என்று சொல்லும் பொழுது அவர் ஒருவேளை நாம நினைக்கலாம் பொருளாதாரத்தில் தரித்திரமா இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை அந்த தரித்திரம் அல்ல. அதாவது சத்தியத்திலே, சத்தியத்தை அறிகிற விதத்திலே யாரெல்லாம் தரித்திரா இருக்கிறார்கள், குறைவுபட்டவர்களா, சத்தியத்தை அறிகிறதிலே குறைவுபட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு
சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. இங்க 18ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அப்படின்னா இங்க நாம் நன்றாக கவனிக்க வேண்டியது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்று சொல்லுகிறது. பொருளாதாரத்திலே தரித்திரப்பட்டவர்களுக்கு என்று இங்கு சொல்லப்படவில்லை. இங்கு சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே தரித்திரப்பட்டவர்கள், சத்தியத்திலே குறைவுபட்டவர்கள், சத்தியத்தை அறியாமல் இருக்கிற ஜனங்கள், இவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், இருதயத்தினாலே நொறுக்கப்பட்டவர்களை ஆண்டவர். அப்படி வியாதியஸ்தர்களை குணமாக்க என்று சொல்லவில்லை. என்ன சொல்லியிருக்கிறது? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே இல்லாமல் குணமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். இந்த உதாரணத்தை இயேசு கிறிஸ்து எதற்காக சொன்னார்? பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது இல்லாமல் குணமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எதனால் இந்த வார்த்தை சொன்னார்? எதனால சொல்லியிருக்கிறார்? இது பிணியாளிகளுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையா? இல்லை. இது யாருக்காக சொல்லப்பட்ட வார்த்தைன்னு சொன்னா, யாருக்கு சத்தியம் தேவையோ, யாருக்கு மீட்பு தேவையோ, யாருக்கு விடுதலை தேவையோ, அவர்களுக்கு என்ன தேவை? சுவிசேஷம் தேவை என்பதை தான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி இருக்கிறார். இங்கே அது மாத்திரமல்ல, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். அப்ப நம்ம எல்லாம் சிறையில இருக்கோம், நம்ம எல்லாம் ஜெயிலியா இருக்கோம்? கிடையாது. இங்கே சொல்லப்பட்ட சிறைப்படுத்துதல் என்பது என்னது? இங்கே மனிதர்கள் கட்டப்பட்ட நிலைமை, பாவத்திலே பிணைக்கப்பட்டிருக்கிற நிலைமை, பாவத்திலே தங்களை இணைத்துக் கொண்ட ஒரு நிலைமை, அதிலிருந்து விடுபட முடியாத அநேக காரியங்கள். இப்போ ஒரு மனுஷன் சிறைப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பாவத்தை மாத்திரமல்ல, நாம் எதற்கெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம விட்டு விலக முடியலையோ, அதெல்லாமே என்னதுதான்? சிறைப்பட்ட நிலைமை தான், இல்லையா? அது ஒரு பாவத்தை மாத்திரம் குறிக்காது. நாம எதுலெல்லாம் நம்மளை மீட்க முடியவில்லையோ அதெல்லாமே என்னதுதான்? சிறை இருக்கு. நம்ம சில காரியங்கள், சில சில விருப்பங்கள் நமக்கு என்னது? விடாப்பிடியான ஒரு சூழ்நிலையா இருக்கும், இல்லையா? சில காரியங்கள் நமக்கு பிடிவாதமா இருக்கும், இல்லையா? இதை என்னால விட முடியல, இதை என்னால இந்த கோபத்தை என்னால விட முடியாது, இதை பிடிவாதத்தை என்னால விட முடியாது. இதெல்லாம் என்னது? மனுஷனுடைய ஒரு அடிமைப்பட்ட குணங்கள், இல்லையா? அப்ப இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை என்ன சொல்றாருன்னா, சிறைப்பட்டவர்களுக்கு இந்த சிறையிருப்பின் அனுபவம் பாவம் மாத்திரமல்ல, இதோடு கூட இருக்கிற மனுஷனுடைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், இது எல்லாமே என்னது? ஒரு சிறையிருப்பின் அனுபவமா இருக்கிறது. அப்ப சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும். இப்ப வெறும் குருடருக்கு பார்வைன்னா அப்ப சப்பானிகள் என்ன ஆகுது? செவிடர்கள் என்ன ஆகுது? ஊமையர்கள் என்ன ஆகுது? அப்ப இது ஒரு பிசிக்கலான ஒரு ஹேண்டிகேப், அந்த காரியத்தை சொல்லவில்லை. ஒரு சரீர பிரகாரமான ஒரு குணத்தை இங்க சொல்லல. இங்க என்ன சொல்லி இருக்கிறது சொன்னால், குருடருக்கு பார்வை என்று சொன்னால் என்னது? அறியாமை. அநேக காரியங்களிலே அறியாமையோடு கூட இருக்கிற சூழ்நிலைகள். இந்த அறியாமை என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை என்று சொன்னால் அது என்னது? கர்த்தரை அறிந்து கொள்வது. இன்னைக்கு அநேக மனிதர்கள் கண்கள் இருக்கிறது, ஆனால் எப்படியா இருக்காங்க? குருடர்களா இருக்கிறார். ஏன்னா மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளாத ஒரு நிலைமை, மெய்யான ரட்சகர் என்பதை ஒரு அறிந்து கொள்ளாத நிலைமை, வழி இதுதான் என்பதை, ஒரு மீட்பின் வழியை அறிந்து கொள்ளாத நிலைமை. இது என்னவா இருக்கிறது? ஒரு குருடர்களுக்குரிய ஒரு தன்மையா இருக்கிறது, இல்லையா? சரியான பாதை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருடர்கள் கூட நல்லா போயிடுறாங்க. கரெக்டா அவங்களுடைய பாதைகள் எல்லாம் எப்படி இருக்கு? கரெக்டா அந்த ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு தங்களுடைய உணர்வுக்குரிய அந்த தன்மையை வைத்துக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க? அழகாய் கடந்து போறலாம். ஆனால் இன்றைக்கு அநேக என்ன பண்றாங்க? கண்கள் இருந்தும் குருடர்களா இருக்க. மெய்யான வழி, மெய்யான சத்தியம் எதுவென்று சொல்லி இன்றைக்கு அறிந்து கொள்ளாத பிசாசு என்ன பண்றாங்க? அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு கட்டி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உலகம் என்ற அந்த காரியத்துல, பொருளாசை என்ற ஒரு காரியத்துல, சரியான சத்தியம் என்ற ஒரு
சத்தியம் எது, சத்தியம் இல்லாத காரியம் எதுன்னு இன்னைக்கு புரிந்து கொள்ள அவங்களுக்கு முடியல. அவங்க கண்கள் தெளிவாக இல்லை. இப்போ எதை வேண்டுமானாலும் தங்களுக்கு மனதை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம் தங்களுக்கு கிடைக்குமானால் அதுதான் என்னவா நினைக்கிறாங்க, சத்தியம் என்று நினைக்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். என்னன்னு சொல்லிட்டு, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், இப்படி அறியாமல் இருக்கிறவர்களுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளாத ஒரு குருட்டு தன்மையோடு கூட இருக்கிற அந்த காரியத்திலே குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அப்ப இருதயம் நொறுக்கப்பட்ட நிலைமையிலே, இருதயம் காயப்பட்ட நிலைமையிலே, இருதயம் கடினப்பட்ட ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அப்ப கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்பது என்னது, கர்த்தர் நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கிற அந்த நாள், அந்த அனுக்கிரக வருஷத்தை ஆண்டவர் பிரசித்தப்படுத்துகிறதற்காக என்னை அனுப்பினார் சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவர் அறிமுகப்படுத்துகிறார். அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னால், அப்ப நமக்கு சத்தியம் என்ற ஒரு காரியம் என்னது, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வழிநடத்துதல், சரியான ஒரு தெளிவு. அப்ப இதுதான் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கு மனுஷர்கள் கண்களால், திறந்த கண்களால, மாம்சமான கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு மேன்மை அல்ல, ஒரு மீட்பு அல்ல, இல்ல ஒரு விடுதலை அல்ல. இது எப்படிப்பட்ட ஒரு விடுதலையா இருக்கிறது, சத்தியத்தை அறிந்து அதன்படியாய் நடக்கிற ஒரு விடுதலையை இங்கு நமக்கு சொல்லி இருக்கிறது. இந்த விடுதலை தான் இன்றைக்கு நமக்கு ஒரு ரட்சிப்பின் அனுக்கிரகமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், ரோமர் 6:18 கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. இதை நாம் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 6:18, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அது மாத்திரமல்ல, 22ஆம் வசனம், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைத்த பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த விடுதலை என்னது, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அப்போ நாம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டோம்னா இன்னைக்கு நாம ஒரு உண்மையான விடுதலையை நாம் பெற்று விடுகிறோம். ஆனால் நாம என்ன பண்றோம், ஆவிக்குரிய நிலைமையில எதுக்கு அடிமைகளாய் மாறுகிறோம், நீதிக்கு. அப்போ பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. இப்ப எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் நீதியினாலே கட்டப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாவற்றும் எனக்கு, எல்லாவற்றையும் இப்ப நான் பார்க்கிறத அனுபவிக்க, கேட்கிறது நான் கேட்கிறதின்படி நான் செயல்பட, எல்லாவற்றுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் என்னவா இருக்கிறேன், நீதியினாலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் நீதியினாலே கட்டப்பட்டிருக்கிறபடினாலே நான் பாவத்திற்கு இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். ஆனால் நீதியிலே நான் எப்படியா இருக்கிறேன், கட்டப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் ஆண்டவருடைய வசனம் சொல்ற, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இப்போ இன்னைக்கு நாம நம்முடைய பிசிக்கலா நம்ம பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றையும்
கொண்டிருக்கிறோம். இந்த கட்டுப்பாடு, இந்த நடத்துதல், இந்த பாண்டேஜ் நம்மை நித்தியத்திற்குரிய அந்த மகிமையான சுதந்திரத்தை அடைகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறது? அது வழிநடத்தக்கூடியதா இருக்கிறது. இங்கே தீத்து 2:14 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. தீத்து 2:14 நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா இங்கே நாம் வாசிக்கும் பொழுது, அவன் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? தம்மை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நமக்காக. நம்மை மீட்டெடுக்க அவர் தன்னை என்ன செய்தாரா? இந்த சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? அவர் தன்னை முழுமையாய் எல்லா காரியங்களும், நம்முடைய அடிமைத்தனத்தை எல்லாம் என்ன செய்து விட்டார்? அவர் அடிமைக்கு தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் சொன்னால், எல்லா விதத்திலும் தன்னை என்ன பண்ணிருக்கிறாரா? சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? அவர் தன்னை ஆணி அடிக்க அவர் ஒப்பு கொடுத்தார். என்ன தெரியுமா? நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாய் மீட்டெடுக்கப்பட்டவளாய் அவர் மாற்றும்படியாய் அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. இங்க நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அக்கிரமங்களை நம்மை மீட்டுக் கொண்டு தமக்கு சொந்த ஜனங்களாய் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா. அப்போ நம்ம எதுல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணுமா? எதுல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும்? வைராக்கியத்துக்குரியதா என்ன பண்ணக்கூடாது? காணப்படக்கூடாது. மீட்டெடுக்கப்பட்ட அப்ப கிறிஸ்துவுடைய மீட்பு நமக்கு வீணா இருக்கும்ல. கிறிஸ்து நமக்காக செய்த எல்லாமே என்ன ஆயிடும்? வீணாய் போயிடும். நாம் நம்முடைய மாம்சத்தின் வைராக்கியத்தை நாம் வெளிப்படுத்துவோமானால் நம்முடைய மீட்பு என்னவாயிடும்? கிறிஸ்து நமக்காக செஞ்சது எல்லாமே என்னவாயிடும்? வீணா போயிடும். அப்ப நம்மை ஆண்டவர் எந்த வைராக்கியத்துக்குள்ளவர்களாய் மீட்டெடுத்திருக்கிறார்? பக்தி வைராக்கியத்துக்கு உரியவர்களாய் நம்மை கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? நம்மை மீட்டெடுத்திருக்கிறபடினாலே நாம் அதிலே பூரணராய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் தம்மை ஒப்பு கொடுப்பதற்கான அந்த நிச்சயமாய் காணப்படுகிறது. நீங்க எபிரேயர் 8:15 வாசிப்பீர்களானால், எபிரேயர் 8:15 எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே நாம் வாசிக்கிற பிரகாரமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி அவர் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம் இந்த விசுவாசத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாய் நாம் சத்தியத்திற்கு உட்பட்டவர்களாய் நாம் காணப்பட்டால் மாத்திரம்தான் இந்த பலனை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் என்பது கர்த்தர் நமக்கு நிர்ணயித்த ஒரு காரியமாய் இருக்கிறது. இது மாத்திரமல்ல, நீங்க தொடர்ந்து வாசிப்பீர்களானால் ரோமர் 8:1-2 நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:1-2 நாம் வாசிக்கிறோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப நாம் மாம்சத்தின்படி நடவாதபடிக்கு நாம் ஆவியின்படியால் நடக்கும் பொழுது நமக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நாம் மாம்சத்துக்கு விடுதலையாக்கப்பட்டவர்கள், நாம் கிறிஸ்துவின் ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறவர்கள். அப்ப நாம் மாம்சத்திலே விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொன்னால் நாம் எப்படியா இருக்க வேண்டும்? நாம் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுவதாக இருக்கணும். மாம்சம் என்பது என்னது? மாம்சம் என்பது என்னது? பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம். இதுதான் மாம்சம் இல்லையா? எனக்கு
மாம்சம். என் இஷ்டத்தின்படி வாழ எனக்கு அதிகாரம் உண்டு. இது மாம்சம். ஆனால் இங்க என்ன சொல்லுகிறது சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளாய் மாம்சத்தின்படி நடவாமல், என் இஷ்டத்தின்படி நான் நடவாமல், ஆவியின்படியே நான் நடப்பேன். ஆனால் என்னது ஆவியின்படி நடக்கிறது? என்னது? மீட்டெடுப்பு, கிறிஸ்துவுக்குள்ளான நீதி இல்லையா? ஆண்டவருக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அடிமைப்பட்டிருப்பது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மீட்பு. அது என்னவா இருக்கிறது? ஆவியின்படி நடக்கிறது. அப்போ யார் உண்மையாய் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் உண்மையாய் கிறிஸ்து இயேசுவினாலே ரட்சிக்கப்பட்டு விசுவாசம் என்ற அந்த பலனை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் தான் யாரு? ஆவியின்படியாய் நடத்தப்படுகிறவர்கள். நாம் மாம்சத்தின் இச்சைகளை, மாம்சத்தின் சுபாவங்களை கொண்டிருப்போமானால், நமக்குள்ளாக இருந்து என்ன ஆவியானவர் நடத்துறாரு. என்ன ஆவியானவர் குடிக்க சொன்னான்னு சொல்ல முடியுமா? என் ஆவியானவர் சிகரெட் குடிக்க சொன்னான்னு சொல்ல முடியுமா? இல்ல என் ஆவியானவர் வந்து நீ எங்க வேணாலும் போய் என்ன வேணா பண்ணு சொன்னாருன்னு சொல்ல முடியுமா? இது என்ன காரியம்? மாம்சம். ஆமென். இது என்னது? மாம்சம். அப்போ ஆவியின்படி நடக்கிறது என்பது என்னது? அது இதெல்லாம் நீ செய்யாது, இப்படியெல்லாம் நீ நடக்காது, இப்படியெல்லாம் பேசாது, இதுதான் உனக்கு நிர்ணயிக்கப்பட்டது, நீ இப்படிதான் வாழ வேண்டும். இது எதன்படியாய் நடத்துகிறது? ஆவியின்படியாய் நடக்கிறது. அப்போ நாம் கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுவோமானால், இது நம்ம எந்த பாதையில் நடத்துகிறது? நீதியின் பாதை. எனக்கு ஒருத்தவங்க கரெக்டா ஆன்சர் வந்துட்டே இருக்கு. ஆமென். நல்ல நம்ம அட்டென்ஷன்ல இருக்கிறோம். எனக்கு எத்தனை பேர் இருக்கிறோன்றது நமக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவர் நம்ம எந்த அந்த வார்த்தையின் பலனை நம்ம நடத்துகிறாங்க, அதுதான் முக்கியம். அப்போ நீதியின் பாதையிலே என்னவா? ஜீவன் உண்டு. அந்த பாதையில என்ன இல்லை தெரியுமா? இல்லை, மரணம் இல்லை. அல்லேலூயா. நீங்க அதுதான் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திற்கு விடுதலையாக்கிற்றே. ஆமென். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அப்போ நாம் கிறிஸ்துவினாலே மீட்டெடுக்கப்பட்டோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே கலந்து வருகிறார். அப்ப அந்த ஆவியின்படியே நாம் நடத்தப்படும் பொழுது என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று என்ன செய்கிறது? அது விடுதலையாக்குகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த நீதியின் பாதையில் என்ன செய்கிறது? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாய் கடந்து வந்த பிறகு அவர் என்ன செய்கிறார் சொன்னால், என்னை பாவத்தினின்றும் மரணத்தினின்றும் என்னை விடுதலையாக்குகிறார். பாவம் என்பது என்ன? மரணம் என்பது என்ன? பாவத்தின் சம்பளம் தான் என்னது? மரணம். பாவத்தின் சம்பளம் தான் மரணம். இது நமக்கு ஒரு கேள்விக்குறிதான். என்னது மரணம்னா? என்னது? வரைக்கும் தானே போறோம். அப்ப எல்லாருமே பாவம் செஞ்சாங்களா? இது ஒரு மனுஷனுடைய முன்னாடி ஒரு மனுஷன் தான், ஆதாம் என்ற மனுஷன், அவனால மரணம் என்பது வந்தது. இது நிச்சயம் தான், உண்மைதான். இல்லைன்னா மனுஷனுக்கு மரணமே இல்லை என்ற ஆண்டவர் அந்த அந்த காரியத்தை நமக்கு எழுதி வைத்தது. அதனால தான் தோட்டத்துக்கு நடுவிலே ஜீவ விருட்சத்தை வைத்தார். ஆனால் மனுஷன் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி அந்த மரணத்தை தேர்ந்தெடுத்தானோ, எது? அவன் நன்மை தீமை அறியத்தக்கது. நன்மை என்பது மாத்திரம், தீமையே என்ன பண்ற? தீமையை நான் அறிஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டான். யாரு? ஆதாம், இல்லையா? அப்ப அவன் நான் நன்மை மாத்திரமல்ல தீமையை நான் அறிஞ்சிக்கிறேன்னு சொல்லி அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததினாலே தீமையுடைய விளைவுதான் என்னது? பாவத்துடைய விளைவுதான் என்னது? மரணம். அப்போ என்ன ஆகுறது? பாவத்தின் சம்பளம் என்னவா மாறுது? மரணம். இது சரீர பிரகாரமாக மறிக்கிற மரணம் மாத்திரமல்ல, இது இன்னொரு மரணத்தை குறிக்கிறது. எந்த மரணம்? மனுஷன் சரீர பிரகாரமாக மறிக்கிற முதல் மரணம் மாத்திரமல்ல, இரண்டாவதாய் மறிக்கக்கூடிய எந்த மரணம்? அது நரகத்திலே. அல்லேலூயா. பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் வைக்கப்பட்ட அந்த மரணம், இரண்டாம் மரணம். அப்ப இந்த பாவத்தின் சம்பளம் எதை கொடுக்கிறது? மரணத்தை கொடுக்கிறது. அந்த பாவத்தின் சம்பளம் ஆதாம் சம்பாதித்த அந்த பாவத்தின் சம்பளம் என்ன பண்ணுச்சு? அந்த மீறின அந்த காரியம் முதல் மரணத்தை கொண்டு வந்தது. அந்த முதல் மரண விளைவு என்ன செஞ்சது? மனுஷனுக்குள்ளாய் பாவத்தை பிறப்பித்தது நிமித்தமாய் என்ன ஆனது? அந்த பாவத்தை அவன் தேர்ந்தெடுத்ததினாலே, தீமையும் அவன் தேர்ந்தெடுத்ததினால என்ன
அது மனுஷனுக்கு நித்தியமான இரண்டாம் மரணத்தை என்ன செய்கிறது? அது கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த மரணம் என்ன செய்யும்னா வேதனையை கொடுக்கும், ஆனால் என்ன செய்யாது? அது மீட்பை கொடுக்காது. வேதனை மட்டும்தான் அதுல இருக்கும். நித்திய காலமாய் வேதனைகளை அனுபவிக்கிறது தான் இந்த இரண்டாம் மரணம் கொடுக்கக்கூடிய காரியம். அப்ப இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன செய்கிறது? பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆகிடுச்சு. அப்போ ஜீவனுடைய பிரமாணத்தை எத்தனை பேர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? நாம் தேர்ந்தெடுப்போமானால் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை இப்படிப்பட்டதா இருக்காது இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சமூகத்தை தேடி வருகிறதற்கு ஆத்மாக்களுக்கு ஒரு நிர்விசாரம் வராது இல்லையா? ஏன் அந்த நிர்விசாரம் அவர்களுக்குள்ளாய் வருகிறது? காரணம் என்னன்னா, அவர்களுக்கு நீதிக்குரிய அந்த நித்திய ஜீவனுக்குரிய காரியம் அவங்களுக்கு அது முக்கியம் இல்லை. எது முக்கியம்? இந்த உலகத்துக்குரிய எனக்கு எந்த விதத்திலும் எனக்கு ஒரு தடையோ, ஒரு கட்டுப்பாடோ, ஒரு எச்சரிப்போ, ஒரு கண்டிப்போ எனக்கு தேவையில்லை. என்னை யார் கண்டிக்கிறதுக்கு? என்னை யார் இது செய்யாதுன்னு சொல்றதுக்கு? இந்த ஒரு நிலைமை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே ஒரு தெய்வ பயம் இல்லாமல் தன்மை, ஒரு நிர்விசாரம், ஒரு பயமற்ற ஒரு சூழ்நிலையில் என்ன பண்றாங்க? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையை தேர்ந்தெடுக்கலாய் அல்ல, நாம் நீதிக்குரிய வழியை தேர்ந்தெடுக்கலாய் இருக்கிறபடினாலே நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? இந்த பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்தினின்று நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி விட்டார். அல்லேலூயா. நீதியின் பாதையில நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஒரு நமக்காய் அவர் சாபமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 3:13 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரமாணம், நியாய பிரமாணம் தான் சொல்லி இருக்கிறது. யார் மரத்திலே தூக்கப்பட்டிருக்கிறானோ, மரத்திலே தொங்க விடப்படுகிறானோ அவன் யாரு? ஒரு தேவனுடைய வார்த்தையை மீறினவன், ஒரு பாவத்தை செய்தவன். அவனை என்ன பண்ணணும்? மரத்திலே தூக்கி போடணும். அப்படி போட்டவன் என்னது? சபிக்கப்பட்டவன். அப்போ கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாரா? மரத்திலே அவர் என்ன செய்தார்? தொங்கினார். யாருக்காக? நமக்காக. எந்த பிரமாணம், எந்த நியாய பிரமாணம் மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்த தேவனே இயேசு கிறிஸ்துவை எதிலே தொங்க அனுமதித்தார்? எதுல? சிலுவை மரத்திலே அவர் தொங்க அனுமதித்தார். ஏன் தெரியுமா? நமக்காக. சாபமாய் அவர் மாறினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், ஆனால் இயேசு கிறிஸ்து என்னவா மாறினாரு? அவர் சபிக்கப்பட்டவராய் மாறினார். அப்ப இங்க என்ன வசனம் சொல்லி இருக்கிறது? கிறிஸ்து நமக்காய் சாபமாகி. உங்க சாபத்தை நான் ஏத்துக்கிறேன் சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க விடுதலை ஆயிடுங்க. உங்க சாபத்தை, உங்க மேல இருக்கிற சாபத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் நான் சொன்னேன்னா அப்ப நான் என்னவா இருக்கிறேன்? அந்த சாபத்துக்கு பாத்திரவானாகி நீங்களே என்னவா மாறிடுறீங்க? விடுதலை உள்ளவங்களா மாறிடுறீங்க. அப்போ நான் அந்த சாபத்தை ஏத்துக்குவேனா? எல்லாருக்குமே சாபம் வேணும்னு ஆசைப்படுவோமா? கிடையாது இல்லையா? நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா வாழணும், இதுதான் என்னது நமக்கு ஒரு நம்முடைய ஏக்கம். நம்முடைய யாரும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எதுவும் நமக்கு ஒரு தீங்கான வார்த்தை நமக்கு விரோதமா வந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு குற்றத்தை உணர்த்து பேசினவும் நமக்கு என்னவா இருக்க தாங்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது கிறிஸ்து என்ன பண்ண? குற்றமே இல்லாத அவர் நமக்காக என்ன செய்தாரா? எல்லா குற்றங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா பாவங்களையும் அவர் தமக்குள்ளாய் போட்டுக் கொண்டார். நம்முடைய எல்லா ஒட்டுமொத்த சாபத்தையும் அவர் என்ன செய்தாரு? அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இங்க எந்த நியாயப்பிரமாண மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி இருக்கிறதோ அந்த மரத்திலே அவர் தன்னையே என்ன செய்தார்? சாபமாய் ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்தாரா? அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு
ஆனால் கிறிஸ்து என்ன செய்தாராம்? அந்த மரத்திலே தம்மை ஒப்பு கொடுத்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு சிலுவை ரொம்ப பிடிக்குது. என்ன பண்றாங்க? எந்த சிலுவையில சுமந்து நம்மை அந்த சிலுவையின் சாபத்துக்கு நம்ம விடுதலையாக்கினாரோ, இன்னைக்கு அந்த சிலுவையை பண்ணாங்க என்ன பண்றாங்க? வீட்டுல வச்சுக்கிறாங்க, சபையில வச்சுக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் வச்சுக்கிறாங்க. ஆண்டவர் அதுலதான் என்ன பண்ண, அந்த சாபமான சிலுவையில தான் என்ன பண்ணாரு? அவர் தம்மை ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு எடுத்து விட்டார். நாம என்ன பண்றோம்? சிலுவையை ரொம்ப பிடிச்சு என்ன பண்றோம்? கிறிஸ்துவை விட சிலுவையை மேன்மை பாராட்டு. சிலுவையை வசனத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க சொன்னா, அதான் வசனம் தான் சொல்லியிருக்கேன், சிலுவை குறித்து எல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. சிலுவை என்பது பாடுகள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் கடந்து போகிற பாடுகளை, கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் எந்த பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளும். கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எந்த பாடுகளை? நம்முடைய உலகத்தின் நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால நான் கிறிஸ்துவின் நிமித்தமாய், நான் அவருடைய சத்தியத்தின் நிமித்தமாய், அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாய் வருகிற பாடுகளை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதுதான் சிலுவை. அது என்னது? இன்டைரக்டா சொல்ற மீனிங்கை தவிர டைரக்டா சிலுவையை சொல்ற காரியம் இல்லை. கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். நான் பாவம் செய்ததுனால, நான் சாபத்துக்குள்ளாததுனால எனக்கு வரக்கூடிய அந்த சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே நான் என்ன செய்கிறேன்? அவர் நிமித்தமாய், அவருடைய ராஜ்யத்துக்காக நான் என்ன பண்றேன்? அவருடைய ராஜ்யத்து நிமித்தமாய் வருகிற பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதானே தவிர இதுக்கு அர்த்தம் சிலுவையை சுமந்துக்கிட்டு போகணும்னு சொல்லவே இல்லை. எனக்கு என்ன பண்றாங்க? மறுபடியும் இயேசு கிறிஸ்து வருஷம் வருஷம் என்ன பண்றாங்க? ரோட்ல வீதிக்குள்ள வர பண்றாங்க. கிறிஸ்துவை போல ஒரு சிலுவையை சுமர செய்து அதை என்ன பண்ண திரும்ப திரும்ப என்ன பண்றாங்க? ரிமைண்ட் பண்றாங்க. நாம் பாடுகள் என்பது நம்ம கிறிஸ்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? கிறிஸ்து நம்மை உலகத்தின் பாவங்களுக்கு நம்மை பிசாசு சுமத்தின அந்த பாவங்களை கட்டணப்பட்டாரு. அந்த பாவ பாரங்களை நம்மை விட்டு நீங்கினதுனால நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறேன்? இந்த கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற அந்த நித்தியத்துக்குரிய ராஜ்யத்துக்குரிய காரியத்துக்காக நான் கிறிஸ்துவோடு பின்தொடரும்படியாய் நான் உலகத்தின் காரியங்கள் இருக்கிற அநேக காரியங்களை நான் விட்டு கிறிஸ்துவுக்காக நான் என்ன பண்றேன்? நல்ல போச்சு. பவுல் அழகா சொல்ற தீமோத்தேயு கிட்ட, தீமோத்தேயு என்ன பண்ணேன்? கிறிஸ்துவுக்காக நல்ல போச்சவன் நான் என்ன பண்ணேன்? தீங்கு அனுபவி. ஹல்லேலூயா. என்னடா இது? கிறிஸ்துவுக்காக நல்ல என்ன வேணுமா? தீங்கு அனுபவிக்க சொல்றாரு. பிசாசினுடைய அந்த தீங்குக்கு அவர்கள் விலக்கி காக்கப்பட முடியும். அதுல நான் அதை பார்க்கிறேன். நான் இந்த சிலுவை வேதனை தான். ஆனா நான் பார்க்கிறது என்னது? என் பிள்ளைங்க சுகமா இருக்கு, நம்மை சுகமாய் மாற்ற அவர் சுமையை ஏற்றுக்கொண்டார். இப்ப நாம கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக, கிறிஸ்துவின் வைராக்கியத்துக்காக சில காரியங்களிலே நாம் அவருக்காக நம்ம விட்டு கொடுக்கிறதுல எந்த விதத்துல நாம் என்ன பண்ண மாட்டோம்? குறைச்சு போகுமா? நிச்சயமா கிடையாது. இப்ப நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஓடுகிற இந்த ஓட்டத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளான கருணோடு கூட நாம் அவருக்குள்ள எல்லா சூழ்நிலையிலும் இது எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் அது எனக்கு பெருசு இல்லை. ஏன்னா என் ஆண்டவர் இதற்காகத்தான் என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் சிலுவையை சுமந்திருக்கிறார். அப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் நான் வெற்றி சிறக்கிற ஒரு நல்ல போச்சேவனாய் நான் காணப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நமக்குள்ள எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இங்க இந்த வசனம் இதைத்தான் நமக்கு சொல்றது. சத்தியத்தை நாம் அறிந்தோமானால் சத்தியம் நம்ம என்ன செய்கிறது? விடுதலை ஆக்குகிறது. இதை நாம் உணர்ந்தவளாய் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வெற்றியை சுதந்திரிக்கிறவளாய் நாம் காணப்பட முடியும். இங்கே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-17 நாம் வாசிக்கும் பொழுது, மரணத்திற்கு அதிபதியான சாத்தானை அவர் என்ன செய்தாரா? தம்முடைய மரணத்தினாலே அவர் அழிக்கும்படிக்கு அவர் என்ன செய்கிறார்? சிலுவையிலே அவர் வெற்றி சிறக்கிறவராய் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2:14-15 நாம் வாசிக்கிறோம். இதை வாசிக்கும் பொழுது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார்.
பிள்ளைகள் யாரு சொல்லுங்க? நாம தான். நமக்கு மாம்சம் இருக்கா? கிளி பார்த்துக்கோங்க, வலிக்குதா? கிள்னா வலிக்குமே, யாருமே கிழிக்க மாட்டோம். அப்ப என்னது? மாம்சம் தான் நமக்கு வலிக்கும் இல்லையா? பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்க. கீரி பார்த்தா ரத்தம் வருமா? வருமா? யாராவது சாப்பிட்டு பார்க்கட்டுமா? என்ன வரும்? ரத்தம் இருக்குல்ல. அப்ப பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அப்ப நமக்கு மாம்சமும் ரத்தமும் இருக்கிறது போல அவர் என்ன பண்ணணுமா? அதே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் அவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும். இல்லைன்னா பிசாசு சொல்லிடுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? எப்பா, நீங்க சரீரத்துல இருக்கீங்க, மனுஷங்களே உங்களுக்கு சரீரம் இருக்கு, உங்களுக்கு வலிக்கும், உங்களுக்கு அடிச்சா என்ன பண்ணும்? காயப்படும், ரத்தம் வரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு காயப்பட்டாலும் அதுல அர்த்தம் இருக்கு. ஆனா உங்க ஆண்டவர் இருக்காரு, உங்க தேவன் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் கடவுள், அவரு தேவன், அவர் சர்வ வல்லமை படைத்தவர். அவருக்கு மாம்சம் ரத்தம் கிடையாது. அதனால அவருக்கு என்ன கிடையாது? வலி கிடையாது, அவருக்கு வேதனை கிடையாது. அதனால வேதனை இருக்கிற பட்சத்திலே வேதனை நிமித்தமாக அவருக்கு காயம் வராது, ரத்தம் வராது. அதனால உங்கள் ஆண்டவர் எந்த வலியும் வேதனைப்படாம உங்களை எப்படி மீட்டெடுக்க முடியும் என்று பிசாசு என்ன பண்ணுவான்? குற்றப்படுத்துவான். அதனால ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? என் பிள்ளைங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கும் பொழுது என் பிள்ளைகளுக்கு பிசாசு இந்த வேதனையை அவன் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யற ஆண்டவர்? அதே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் அவர் இந்த உலகத்திலே வந்தார். அதே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்திலே வந்து அவர் என்ன செய்தாரா? மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, அல்லேலூயா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு என்ன பண்ணாரா? அவர் தமது மரணத்தினாலே, பிசாசு மரணத்துக்கு அதிகாரி என்று சொல்லும் பொழுது அவன் நரகத்துல ஒரு பெரிய சிங்காசனத்துல கிரீடம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்பான். அது அர்த்தம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, மொத்த மரணமும் அவனுக்கு தான் சொந்தம். நரகமே அவனுக்காக உருவாக்கப்பட்டது. அப்ப நரகத்தில் உள்ள வேதனை அத்தனையுமே யாருக்கு உரியது? யாருக்கு உரியது? பிசாசுக்கு தான் உரியது. அப்ப அவனுக்கு உரியத ஆண்டவர் என்ன செய்தாரா? அவனை, அந்த அதிகாரியா இருக்கிற அவனுக்கு உரிய அந்த காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் போகக்கூடாதுன்றது அவருடைய சித்தம். அதனால அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தாரா? மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே, தம்முடைய ஜீவனை கொண்டு என்ன செய்தாரா? அவர் மீட்டெடுத்தார். எப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, முள்ளாலதான் எடுக்கணும். முள்ளை வந்து கடப்பார வச்சு எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? முள்ளை கரண்டி வச்சு எடுக்க முடியுமா? முடியாது. எதுலதான் எடுக்க முடியும்? ஒரு முள்ளு பட்டுச்சுன்னா என்ன பின்னு கொண்டாங்கன்னு சொல்லுவோம். எதுக்கு? முள்ளை என்ன பண்ண முடியும்? முள்ளை வச்சுதான் எடுக்க முடியும். அதே போல பிசாசு நமக்கு கொடுத்திருக்கிற வேதனையை, மரணம் என்று அந்த வேதனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த மரணத்தை ஜெயிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தம்மை அந்த மரணத்திலே வெளிப்படுத்தி அவனை என்ன செய்தாரா? அவனுடைய அந்த இடத்துல போய் அவனை ஜெயிக்கிறார். அவனை ஜெயித்து நம்மை மீட்டெடுத்து ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்ப ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கும் யாவரையும் மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாய். இந்த மனுஷனுக்கு ஏன் ஒரு மரணம் என்றால் ஒரு பயம் வருது? மரணம்னா ஒரு பயம் ஏன் வருது மனுஷனுக்கு? நீங்க சொல்லுங்களேன். ஏன் பயம் வருது? ஏன் வருது? ஏன் வருது? ஏன்னா நம்ம மறிச்சு போயிட்டோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்னது மோட்சம் நரகம் இப்படி சொல்லுவாங்க இல்லையா. அப்ப ஐயோ நம்ம செத்து போயிட்டோம்னா எங்க போயிடுவோம்? நரகத்துக்கு போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். அப்ப மனுஷனுக்கு என்னது, நம்ம கண்ணை முன்ன வாழற வரைக்கும் மனுஷனுக்கு வாழ்க்கை குறித்து ஒண்ணும் தெரியாது. வாழற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? நல்லா வாழ்ந்துருவாங்க. வாழ வரைக்கும் நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா லக்ஸரியா வாழ்வாங்க. ஆனா அந்த கடைசி அந்த மரணம் வரும்போது என்ன பண்ணும் மனுஷனுக்கு? ஒரு பயம். ஐயோ நான் எங்க போகணும்னு தெரியல, செத்து போயிட்டா எங்க. ஏன்னா
ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான். ஏனென்றால் அவர் அந்த மரணத்தை ஜெயித்தவர், அந்த மரணத்திற்கு அதிபதியா இருக்கிற, நரகத்துக்கு உரியவனா இருக்கிற பிசாசை ஜெயித்தவர். அப்ப நமக்கு அந்த பயம் இருக்காதுன்றார். ஏன் சொல்லுங்க? ஏன்னா நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ரட்சகரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மை நித்தியத்துக்கு கொண்டு போகிற ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால நம்முடைய மரணத்தில் நமக்கு பயம் இல்லை. நான் கண்ணை மூடினா அங்க கண்ணை திறப்பேன். இந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நிச்சயம் கிடையாது. என்ன பரலோகத்துக்கு தான் போவேனா? கேட்டு பாருங்க. கன்ஃபார்மா நீ கண்ணை முன்னாடி செத்துட்டியா பரலோகத்துக்கு போயிடுவியா? கேட்டு பாருங்க. ஆமா நான் கண்டிப்பா பரலோகத்துல இருப்பேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? ஆனால் நம்மால் சொல்ல முடியும். நம்மால் அந்த அஷூரன்ஸை கொடுக்க முடியும். ஏனென்றால் நித்தியத்துக்கு கொண்டு போகிற ரட்சகர், என் ரட்சகர், என் தகப்பன், நான் பிள்ளை, என்ன மீட்டெடுக்கிறதுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய சரீரத்தை, மாம்சமும் சரீரமும் ரத்தமும் உடையவளா இருக்கிற என்ன அவர் என்ன பண்ணிருக்கிறார்? மீட்டெடுக்கிறதுக்கு அவரும் அதே பிரகாரமாய் வந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த சரீரத்தை மரணத்தில் ஊற்றி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால நான் மறிச்ச எனக்கு நிச்சயம் உண்டு. எங்க போவேன்? நான் பரலோகத்துக்கு போவேன். இந்த பயம் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கு. ஆனால் நமக்கு இந்த பயம் இல்லை. அதனாலதான் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. அப்படியானால் இப்ப நமக்கு அந்த பயம் இருக்குமா? எத்தனை பேருக்கு சாவ கண்ட எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமாவா? ஆமென். அல்லேலூயா. மரணம் எப்படி வரும் தெரியாது. ஆனா எப்படி மறிச்சாலும் நான் எங்க போவேன்? அங்க போவேன். பரலோகத்துக்கு நான் போவேன். ஏன்னா பரிசுத்தவான்களுக்கு பல பாடுகளுடைய மரணங்கள் வருகிறது. அதனால வியாதியில மறிக்கிறாங்க, அநேக சூழ்நிலைகளை மறிக்கிறாங்க, அதெல்லாம். ஆனால் ஒன்னே ஒண்ணுதான், நான் எப்படி மரணம் வருகிறது பெரிதல்ல, நான் மறித்தால் எங்கே போவேன், அதுதான் நம்முடைய நிச்சயம். அப்ப என்னை இந்த பயத்தினின்று என் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கி விட்டார். கிறிஸ்துக்குள்ளா இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கான ஒரு நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலதான் சங்கீதம் 48:15 தாவீது இப்படியாய் சொல்லியிருக்கிறார், ஆனாலும் தேவனின் ஆத்துமாவின் பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து என்னை மீட்டெடுப்பார். அல்லேலூயா. அவருக்கு என்னது? அந்த பாதாளத்தின் வல்லமைக்கு என்னை தப்புவித்து என்ன செய்வார்? என்னை மீட்டெடுப்பார் என்ற நிச்சயம் அவருக்கு இருந்தது. காரணம் யாரு? காரணம் அவர் தேவனுடைய பிள்ளையா இருந்தார். கடைசி இந்த வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். 1 பேதுரு 1:17 நாம் வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 1:17 நாம் வாசிக்கிறோம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயத்திருக்கிறவர் நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயத்திருக்கிறவரை, என்னவா? அவரிடத்துல எந்த பட்சபாதமும் கிடையாது. நாம் பட்சபாதம் இல்லாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மை நியாயத்திருக்கிறவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த பட்சபாதமும் இல்லாமல் நம்ம நியாயத்திருக்கிறவரை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட பிதாவானவரை நாம் தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் நம்ம எப்படி இருக்கணுமா? பயத்தோட நடந்து கொள்ளுங்கள். பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவுனா, இங்கே நாம் இந்த உலகத்துல நாம் பட்டா வாங்கி இருந்தாலும் நம்ம என்ன யார்தான் பரதேசிகள். எத்தனை பேர் பட்டா வாங்கியிருக்கீங்க? அப்படி இருந்தாலும் சரி, பட்டா இருந்தாலும் இல்லைனாலும் நாம இங்க பட்டா போட்டு நான் வாங்கி இருக்கிறேன் அதனால நான் அங்க போவேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இது நான் அப்படியே தூக்கிட்டு நான் மேல போவேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஆண்டுடைய வசனம் என்ன சொல்ல தெரியுமா? இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அப்போ இங்க நாம எந்த ஒரு லேண்ட்லார்டா இருந்தாலும் சரி, மல்டி மில்லியனரா இருந்தாலும் சரி, 4-5 அடுக்கு வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே யார் தான்? பரதேசிகள் தான். ஏன்னா யாரும் எதையும் கொண்டு போக போகிறது இல்ல. நம்ம எதையுமே என்ன பண்ண போறது இல்ல. நம்ம வாங்கின ஆண்டவர் சொல்வாரு, அம்மா நீ உலகத்துல எத்தனை வீடு கட்டின,
சந்ததியை புதைக்கக்கூடிய அந்த நிலத்தை, அவரை புதைக்கக்கூடிய அந்த நிலத்தை, அவருடைய சந்ததியை புதைக்கக்கூடிய அந்த நிலத்தை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், என் ஆண்டவர் வரும் பொழுது அவருக்குள்ளா நான் என்ன பண்ணுவேன், உயிர் தெழுவேன். அப்பொழுது என்னுடைய சரீரம் உயிர் பெற்று நான் பரலோகத்துக்கு போவேன். அப்ப எனக்கு அதற்கு ஒரு சரீரம் என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அதை மட்டும்தான் அவர் என்ன செய்தாரு, விலைக்கு வாங்கினார். அந்த மக்பேலா என்ற ஒரு குகை என்ன பண்ணாரு, அவர் விலைக்கு வாங்கினார். அந்த இடத்தை என்ன பண்ணாரு, அவர் விலைக்கு வாங்கினார். யோசேப்பு பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு போனார். எகிப்துக்கு போன பிறகு அவர் சொல்றாரு, அவருடைய சகோதரன் கிட்ட எல்லாம் சொல்றாரு, நான் செத்து போயிட்டேன்னா என்னுடைய சரீரத்தை என்ன பண்ணாதீங்க, இந்த எகிப்துல வைக்காதீங்க. என்னுடைய எலும்புகளை ஆண்டவர்களை சந்திப்பாரு. உங்களை சந்திக்கிற நாள்ல என் எலும்புகளை என்ன நீங்க அடக்கம் பண்ணிடுங்க. ஆனா என் எலும்புகள் இருக்கு, என் எலும்புகளை நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போய் என் முற்பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையில என்ன பண்ணுங்க, என்னை கொண்டு போய். ஏன்னா இந்த உலகத்திற்குரிய எகிப்து அல்ல, அந்த உன்னதத்துக்குரிய அந்த கானான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம் தான் எனக்கு என்னவா இருக்கிறது, சுதந்திரம். அப்ப அந்த இடத்தை என் ஆண்டவர் என்னுடைய முற்பிதாக்களை உயிரோடு எழுப்பும்போது என்னையும் எழுப்புவார். ஹல்லேலூயா. அதனால இந்த அழிந்து போகிற எகிப்து அல்ல, அழியா